அனைவருக்கும் வணக்கம். மேசராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி சனி பகவான் ஓய்வெடுக்க போகும் நேரம். இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அந்த வகையில சனி பகவான் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வக்ரம் பெறுகிறாரு. இதன் காரணமாக மேசராசனியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும். இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்ம ராசியில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறார் சனி பகவான். கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு வக்ரம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நவகிரகங்கள்ல கர்ம கிரகம், தொழில் கிரகம், வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிக்கக்கூடியவர் சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் அழைக்கப்படுகிறாரு. சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம். இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர். அது மட்டும் இல்லாமல் நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள், தொழில், கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி, அதாவது காரகன் சனி ஆவார். ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தான் அதிபதி பலம் குன்றி இருந்தாலும், சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தாலும் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம். சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு, சமூக நலம், தேச தொண்டு, புதையல், தலைமை தாங்கும் வாய்ப்பு, உலகியல் அறிவு, பல மொழிகளில் பண்டாதித்யம், விஞ்ஞானத்தில் தேர்ச்சி, எண்ணெய் கிணறு, பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர் சனி பகவான். கிரக வரிசையில் 6வதாக வரக்கூடியவர் சனி பகவான். கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர். அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் சனி கிரகமாகும். சனியினுடைய பலத்தை பொறுத்த வரைக்கும் குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது. சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது. சனிக்கு 3, 7, 10 ஆகிய பார்வைகள் உள்ளன. அதாவது சனி இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். 1ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாகும். அது மட்டுமில்லாமல் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மை பெறும் ராசிகள் மிதுனம், கடகம், துலாம், மகரம். தீமை பெறும் இரண்டும் கலந்த பலன்களை பெறும் ராசிகள் ரிஷபம், விருச்சகம். பரிகாரத்தின் மூலம் பயன்பெறும் ராசிகள் மேசம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம். அது மட்டுமில்லாமல் கண்ணின் மை போன்று கருமை நிறம் கொண்டவன் சூரியனின் மைந்தனே, யம தர்மனின் சகோதரன், சாயாதேவியின் வயிற்றில் பிறந்தவன், மெதுவாக சஞ்சாரம் செய்பவன் சனி பகவானே உன்னை போற்றுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தை சொல்வதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். பொதுவாக தினமும் விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சிறந்த பலன்களை தரும். தினமும் விநாயகர் அகவல், அனுமான சாலிஷா, சுந்தரகாண்டம் ஆகியவற்றை படிப்பது நல்ல பலன்களை தரும். அது மட்டுமில்லாமல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மேச ராசிக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நட்பிற்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் மேசராசினியர்களுக்கு நீங்கள் எல்லோரையும் எளிதில் நம்பக்கூடியவர்கள், மனிதநேயம் அதிகம் கொண்டவர்கள், உழைப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள்,
எப்படி இருக்க போகிறது இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களது லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் அயன சயன போகஸ்தானத்திற்கு செல்கிறார். 3ஆம் பார்வையால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் ருட ரோக சத்ருஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது வக்ரம் பெறுவது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த சனி பெயர்ச்சி அவசரமான எதையும் செய்ய தோன்றுங்க. துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட இருக்கீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலங்களும் கிடைக்க பெற இருக்கீங்க. ஆனால் வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெற இருக்கீங்க. பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்கும். மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாங்க. அது மட்டும் இல்லாமல் உடற்சோர்வுகள் வரலாம். முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகம், அவர்களால் நன்மையும் உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவு குறைய இருக்கு. வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவுங்க. வாடிக்கையாளர்களிடம் சாதாரணமாக பேச வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது அவசரப்படாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் நீங்க இருக்குது. சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்குங்க. அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம். அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தன்மையாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மைகள் உண்டாக இருக்கு. பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முற்பட இருக்கீங்க. உறவினர்கள் வருகை இருக்குங்க. பிள்ளைகளுக்காக செய்யும் வேலைகளில் தடைகள் ஏற்படலாங்க. கவனமாக இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எந்த காரியத்திலும் அவசரம் காட்ட வேண்டாங்க. நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பணவரவு என்பது எதிர்பார்த்தபடி இருக்குங்க. சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி நன்றாக இருக்குங்க. பழைய குத்தகை பாக்கிகள் வசூலாகும். பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு செலவு செய்வீங்க. பாசன வசதிகளில் கவனம் செலுத்துவீங்க. கால்நடைகளுக்கு சிறிது செலவு செய்ய வேண்டியிருக்கும். சகல விவசாயிகளிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களும் நெருங்கியவர்களும் மிக பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மேலிடத்திலிருந்து உதவிகளுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலமாக அமையுங்க. உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்க இருக்கு. மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குது. கலைத்துறையினர் படிப்படியாக வளர்ச்சியை காண இருக்கீங்க. வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்ய இருக்கீங்க. சக கலைஞர்களால் நன்மையும் உண்டாக இருக்கு. புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அறுபடை முருகன் கோவிலுக்கு ஏதேனும் ஒன்றிற்கு அடிக்கடி சென்று தரிசனம் செய்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.